அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அழகாக அமைந்துள்ள குலசை முத்தாரம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக சிவன் கோவில்களில் நந்தி இருக்கும், ஆனால் குலசையில் அம்மனுக்கு முக்கியத்துவம் என்பதால் மூலஸ்தானத்திற்கு எதிரே சிம்மம் உள்ளது. பொதுவாக ஆலயங்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களும் ஆன்மீகத்தை முன்னிருப்பதே இருக்கும். ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் ஆலயத்தில் நடைபெறும் தசரா திருவிழா கிராமிய கடை விழா போன்று நடைபெறும். குலசையை ஆண்ட பாண்டிய மன்னர்களும் மைசூர் பகுதியை ஆண்ட மன்னர்களும் முன்பு உறவு முறை ஏற்பட்டதாம். இதனால்தான் தசரா திருவிழா மைசூர் போலவே குலசையிலும் தோன்றதாக சொல்கிறார்கள். சிவபெருமானுடன் சேர்ந்தமர்ந்த கோலத்தில் அம்மன் இருக்கும் அரிய காட்சியை இந்த ஆலயத்தில் மட்டுமே தரிசிக்க முடியும். இறைவன் ஞானமூர்த்தீஸ்வரர், இறைவி முத்தாரம்மன். குலசேகரப்பட்டினத்தில் வீரமாகாளியம்மன், பத்ரகாளியம்மன், கருங்காளியம்மன், முட்டப்புடாரியம்மன், முத்தாரம்மன், உச்சி மகாளியம்மன், 3 முகம் கொண்ட அம்மன், வண்டிமறித்த அம்மன் என்று அட்டகாளிகளுக்கும் கோவில் உள்ளது. பொதுவாக சிவன் கோயில்களில் நந்தி இருக்கும், ஆனால் குலசையில் அம்மனுக்கே முக்கியத்துவம் என்பதால் மூலஸ்தானத்திற்கு எதிரே சிம்மம் உள்ளது. இங்கு நடைபெறும் தசரா திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் பல்வேறு வேடங்களை போட்டுக்கொண்டு ஆலயத்திற்கு வருவார்கள். தசரா திருவிழாவின் போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகையான இசைக்கருவிகளும் பார்க்க முடியும். விஜயதசமி என்று நடக்கும் மகிஷாசுரவர்தம் முத்தாரம்மன் ஆலயத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரையில் நடைபெறும். இந்த கோவிலை முக்கியத்துவம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மக்கள் தசரா விழா கொண்டாடுவாங்க. இது உலக பிரசித்தி பெற்றது. காளி வேடம், சிவன் வேடம், என்னென்ன வேடம் அணியினாலும் அணிஞ்சிக்கலாம். அவ்வளோ சிறப்புமிக்க கோவில் தான் இவங்க. இந்த கோவிலுக்கு நாமும் செல்வோம், குலசை முத்தாரம்மனை வழிபடுவோம், சிறப்பு ஆசீர்வாதம் பெறுவோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.